ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி. நண்பர்களே, முதல் தடவை யாராவது பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நண்பா வாங்க இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நண்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4-3-9 நண்பா. இந்த 4-3-9க்கு நான் 439க்கு நம்ம என்ன கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் நண்பா 6-4-9 டோட்டலாக வந்து இது டார்கெட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம்ப்பா. இன்றைக்கி கேம் ஃபுல்லாக இதான் கொடுத்துருந்தோம். நம்ம 4-6-4-9ன்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4-9 ரெண்டுமே சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள் பிஎன்சியில் 4-9 பி போர்டில் 4 சி போர்டில் வந்து 9 கொடுத்துருந்தோம். பட்டு சி போர்டில் கரெக்டாக உக்காந்துருச்சு. ஆனால் 4 வந்துட்டு ஏ போர்டில் உக்காந்துருச்சு நண்பா. ஏசியில் சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போட்டிருப்பீங்க யாராவது போர்டு மாறுறது. ஸோ நேற்று நம்ம வந்து பிசியில் கொடுத்தோம், பட் ஏபியில் உக்காந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஏசியில் உக்காந்துருக்கு நண்பா. கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நண்பா. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். கடவுள் சூப்பராக தான் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி 2 டிஜிட்டில் பாருங்கள் ஏபியில் நம்ம சூப்பராக 49 கொடுத்துருக்கோம். 49 கொடுத்துருக்கோம். டோட்டலாக இந்த லைன் தான் பிடிச்சிருக்கோம்பா. நம்ம இன்றைக்கி டோட்டலாக பிடிச்சது 6-4-9 இதான் நம்ம டோட்டலாக பிடிச்சோம். திருப்பி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம 44 இதுவும் கொடுத்தோம். பட் ஒரு பாயிண்டில் மிஸ் ஆயிடுச்சு நம்ப. 43 அடித்தோம் ஏபியில். 44 நம்ம கொடுத்துருந்தோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நம்ம ஒரு 5 நம்பர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். 5 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். இந்த 5 நம்பர்லேயே வந்து 49 ஏசியில் வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 44 கொடுத்தோம். பட் ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிருக்கு 43. சரி நம்ம அதே மாதிரி ஏபிசி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 649 டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருந்தோம். ஓவராலாக இதான் டார்கெட் பண்ணியிருந்தேன். பட் நம்மளுக்கு இந்த 6 வந்ததுனால மிஸ் ஆகிடுச்சு. ஓகே நண்பா, பார்ப்பாங்க இந்த 439 எப்படி அடிச்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க நண்பா. நம்ம பாருங்கள் இந்த 6-9-4 எடுத்தோம். பட் அவன் பாருங்கள் இந்த 8 எடுத்தான். ஸோ இந்த 4-8-9க்கு பாருங்கள் நண்பா. ஸோ 4-9 அப்படியே வச்சுட்டான். 8க்கு பவர் 3 அப்படியே தட்டினான். ஸோ நம்ம வந்து இந்த 8 இடத்துல வந்து 6 எடுத்துட்டோம். 6 எடுத்துட்டனால நம்ம வந்து ஓவராலாக வந்து கேம் மிஸ் நண்பா. இல்லைன்னா சூப்பரான ஒரு வெற்றி தான். எனக்கு ரொம்ப நம்பிக்கை நண்பா. நான் சொல்லியிருந்தேன் இந்த 4-9 இல்லை ஆட்டமே இருக்காதுன்னு சொல்லி நான் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 நம்பருமே தூக்கியிருக்கேன் நண்பா. ஆல் போர்டில் ரெண்டுமே வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள் வாங்க நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க நண்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைனாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஸோ பார்க்கலாம் வாங்க நண்பா. இன்றைக்கி பாருங்கள் நம்ம நேற்று எடுத்தது 8-1-7ன்னு எடுத்தாங்க. அதே மாதிரி அந்த லைனை பார்க்கணும் நண்பா. இந்த இன்னைக்கு அடிச்சது அவன் பாருங்கள் இந்த கனெக்டிவிட்டி எங்கே வருது பாருங்கள் 4-3-9. ஸோ இந்த 4-3-9 இன்னைக்கு அடித்தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா நமக்கு கிடைக்கிறது இந்த 1-6-9 நண்பா. 1-6-9 ஒரு லைன் கிடைக்குது. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ட்ரையாங்கிள். ஸோ 8-1-9 ஸோ 2 லைன் நண்பா. 8-1-9-1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1-6-9-1 2 லைன் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குது. இது பேஸ் பண்ணி எப்படி ஏபிசியில் கொண்டு வரோம் பார்க்கலாம் வாங்க. ஏபிசியில் என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்கள் ஏபிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் 4 பி போர்டில் 6 சி போர்டில் 3 நண்பா. நமக்கு ஏபிசி வர வாழ்க்கை இப்படி தான் நம்ம கிடைக்குது நண்பா. அதுக்கு பவரில் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வருது. ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் 9-1 சி போர்டில் 9 நண்பா. அதே மாதிரி சி போர்டில் 8 அது கீழே. ஸோ 4-6-3 அதே மாதிரி 9-1-9 அதே மாதிரி சி போர்டில் கீழே 8 நண்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லைன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது பேஸ் பண்ணி நம்ம பாருங்கள் ஏபிசி நண்பா. அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆல் போர்டில் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிறது சூப்பர் ஸ்ட்ராங்காக நண்பா. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸோ 1-6 ஒரு 500% வாய்ப்பு இருக்குது. எனக்கு சூப்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்குது 500% 1-6. ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நண்பா எனக்கு சூப்பராக கிடைக்குது. அதே மாதிரி பாருங்கள் பிஎன்சியில் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறது நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்துட்டுருக்கு. ஏசியில் வருது ஒரு ஏபியில் வருது நண்பா. ஸோ வாங்க பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சி போர்டில் 8
அதே மாதிரி 3. இதில் பார்த்தீங்கன்னா 6 நண்பா. 6 அதே மாதிரி 6 4 நண்பா. ஸோ பி போர்டில் 6 4 நமக்கு ஸ்ட்ராங்காக வருது. சி போர்டில் வந்து 8 3 நண்பா. இது நமக்கு பிஎன்சிலே கிடைக்குது. அதே மாதிரி 2 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசியில் எவ்வளோ கம்மியாக கொடுக்க போகிறோமோ அவ்வளோ கம்மியாக குறைச்சி கொடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஏபி ஏசி பிசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா பாருங்கள் 18 நண்பா 18 63. அதே மாதிரி பாருங்கள் நண்பா 98 93 48 43 நண்பா. வெறும் 6 நம்பரு நண்பா. ஒரு சூப்பராக லைன் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஏதாவது 2 போர்டு வரலாம் நண்பா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 18 63 48 98 93 43 ஒரு சூப்பராக லைன் தான் கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ அதே மாதிரி 3 டிஜிட் பார்க்கலாம் வாங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா 9 1 9. அதே மாதிரி 9 1 8. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 968. அதே மாதிரி 198 நண்பா. அதே மாதிரி 689. ஏபிசியில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது. ஸோ கெஸ்ஸிங் நம்ம ஃபாலோ பண்ணிங்க. ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா பாருங்கள், நம்ம கண்டினியூ வின் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பாருங்கள், நேற்று 81 கண்டினியூவாக பிடிச்சோம். எல்லா போர்டில் 81 வின் நண்பா. ஆல் போர்டில், பிஎன்சியில், ஏபிஎஸ்சி பிசியில் எல்லா போர்டில் 1 நம்ம கொடுத்தோம்னா எல்லா போர்டில் ஒரே நம்பர் தான் இருக்கும் நண்பா. போர்டு வந்து மாறி கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் போடுறவங்க ஈஸியாக போட்டுக்கலாம். அது ஒன்று தான் நாங்கள் வந்து மனசு வச்சு கொடுத்துட்ருக்கேன். சிங்கிள் நம்பராக கொடுக்குற எல்லா போர்ட்லேயும். ஸோ போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே நண்பா. இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் தான். மறக்காமல் உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. நம்ம சேனல் வந்து எஸ்ஆர்பி கெஸ்ஸிங் நண்பா. எஸ்ஆர்பி கெஸ்ஸிங்னு அடித்தா போதும், யூடியூப்பில் நம்ம சேனலில் வரும் நண்பா. எஸ்ஆர்பி கெஸ்ஸிங் மறக்காதீங்க. எஸ்ஆர்பி கெஸ்ஸிங் நண்பா. ஓகே நண்பா. எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி.